இதை தவிர என்ன கருத்து முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன் திரு ஸ்ரீனிவாசன். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சுகுணா திவாகர், இங்க மற்ற மாநிலங்கள்ல செய்யலாம், மற்ற மாநிலங்கள்ல அப்படி ஒரு கட்சியை கபலீகரம் செய்வதோ அங்க தலைவர்களை மாற்றுறதோ முதலமைச்சரை மாற்றுறதோ பண்ணலாம். ஆனா தமிழ்நாடு அப்படி ஆனா இடம் இல்லை, அதிமுக அதற்கான கட்சி இல்லை அப்படிங்கிறார். இல்லைப்பா, பிரியன் சார் ரொம்ப விளக்கமாக விலாவாரியாக சொன்னார். பிஜேபி வந்து அந்த ஃபார்முலாவை எப்படியெல்லாம் பயன்படுத்துது, ஒடிசாவாக இருக்கட்டும், காஷ்மீராக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், நீங்கள் புதுச்சேரி வரைக்குமே எடுத்துக்கலாம். நமச்சிவாயத்தை வெளியில் கொண்டு வந்து நியமன எம்எல்ஏக்களை நியமித்து இன்றைக்கி என்ஆர் காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிஜேபி அங்கே மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொன்று, இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை பிஜேபி வந்து தீர்மானிக்குமா அப்படின்னா நமக்கு கேட்குறப்ப அது ஒரு அதீத மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா தெரியும். ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அங்கே பொதுச் செயலாளர் ஆனவங்க இவங்க தான் பொதுச் செயலாளர் ஆவாங்கிறத யாருமே வந்து கணிக்க முடியலை. இப்போ சசிகலாவை பொறுத்த வரைக்கும் சசிகலாவை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறது உண்மைதான். இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதாவுடைய மரணம்ங்கிறது ஒரு இயற்கையான மரணம் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் சசிகலா மீதான ஒரு வெறுப்பு மனம். இப்ப மக்கள் ஏத்துக்கல அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அளவுகோல் இருக்கு? அவங்க என்ன தேர்தலை சந்திச்சாங்க, என்ன மேண்டேட் என்ன பார்த்தாங்க, எப்படி அந்த அளவுகோல்? நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்பே பாத்தீங்கன்னா சசிகலாவுக்கும் நரேந்திர மோடிக்கும் எதிராக தான் தொடர்ச்சியாக கோஷம் எழுப்பப்பட்டுச்சு. சசிகலாவை வந்து ஜெயலலிதாவுடைய பிரதிநிதியாக வந்து ஏற்றுக்கொள்வதற்கு மக்களோ அதிமுக தொண்டர்களோ தயாராக இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் அதற்கு பிறகு சசிகலா சிறைக்கு போனதற்கு பிறகு அந்த மனநிலையை பாஜக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிச்சு. இப்ப தர்ம யுத்தத்தை வந்து ஓபிஎஸ் தொடங்கியதாக இருக்கட்டும், இபிஎஸும் ஓபிஎஸும் ஒன்னா கவர்னர் சேர்த்து வைத்ததாக இருக்கட்டும், அல்லது ராஜேந்திர பாலாஜி மோடி எங்கள் டாடி மேலே இருக்க பார்த்துக்கிறான்னு சொன்னதாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அதற்கு பிறகு வெளிப்படையாக பல இடங்களை சொன்னதாக இருக்கட்டும், செங்கோட்டையன் அமித்ஷாவை போய் டெல்லியில் சந்தித்ததாக இருக்கட்டும், இதில் ஏதாவது மறைக்கப்படக்கூடிய ஒரு விஷயங்களை யாருக்குமே தெரியாம எங்கேயோ ரகசியம் நடந்துச்சா எல்லா அசைவுகளுமே எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதிமுகவில் 2 பிரிவுகளும் வெளிப்படையாகவே வந்து தொடர்ச்சியாக சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் டிடிவி தினகரன் சசிகலா சிறைக்கு போனதுக்கு பிறகு இனிமேல் நான் வந்து பாஜகவோட நாங்கள் வந்து கூட்டணியை வைக்க மாட்டோம் அப்படின்னு தினகரன் சொன்னார். இப்போ என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டார். வெளியில வந்த பிறகு கூட அவர் பிஜேபி தேர்தல் கூட்டணின்னு வந்துட்டா அதுல சில காம்ப்ரமைசஸ் இருக்கும். இப்ப கடந்த கால பேச்சுக்களை எல்லாம் கசப்புகளை எல்லாம் மறந்து தேர்தல் கூட்டணி திமுகவை எதிர்க்கிற எல்லாரும் நாங்கள் ஓரணியில் இணைகிறோம் அப்படிங்கிற ஒரு புள்ளியில இணைகிறாங்க. அது ஏதாவது நீங்க சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கலாம், காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறம் சேர்ந்திருக்காங்க. அதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? அதுல நான் இப்ப மட்டும் சொல்ல 2024 நாடாளுமன்ற தேர்தலையே அதிமுக எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டார். வெளியில வந்ததுக்கு பிறகும் மோடியின் மீது எந்த விதமான விமர்சனத்தையுமே வைக்கல. அவர் வந்து என்ன சொன்னார்னா, டெல்லி அரசு வந்து தமிழ்நாட்டை மாட்டாந்தாய் மனப்பான்மையா நடத்துது அப்படின்னு சொல்லி 2 கட்சிகளையும் சேர்த்து தான் சொன்னார். சட்டம் இங்கே வந்து நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை வந்து மோடி வந்து முடிச்சுட்டு இந்தியா முழுக்க போய் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை அவர் வந்து முன் வச்சார். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா இங்க இருக்க எரும மாட்டை எடுத்து அங்க கொடுத்துருவாங்க, நகையை எடுத்து கொடுத்துருவாங்க. இப்ப சற்று நேரத்துக்கு முன்னாடி அந்தியூர் பிரச்சாரத்துல பேசும்போது சொல்றாரு, மத்தியில நம்ம ஆட்சி தான் இருக்கு, நாம வெற்றி பெற்று வந்தா எதுவா இருந்தாலும் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாரு. அந்த நம்பிக்கையே இப்ப களத்துல வெளியில அதான் இல்ல நான் இப்ப அப்ப சொல்றேன். நான் அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் மோடிக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி இல்லைனாலும் கூட எந்த விதமான கண்டனத்தையும் தெரிவிக்கல. இப்ப வந்து இப்ப ஒண்ணுல இப்ப காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையில மோதல்கள் இதெல்லாம் இருந்தது, முரண்பாடுகள் இருந்தது. ஆனால் ஸ்டாலின் எப்படி வந்து காங்கிரஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எப்படி சரண்டர் ஆகிருக்காருங்கிறத பாருங்க. ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத காங்கிரஸ் கேட்குது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமா வலிக்கு கொண்டு வந்து 3 சீட்டு கூட கொடுத்து இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை முடிச்சிடறாரு. ஓகே, இப்போ நீங்க சொல்ற மாதிரி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து அவங்க கேட்கிற இடத்த கொடுத்திருந்து அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்லியிருந்தா சரணாகதின்னு சொல்லலாம். 3 முறை டெல்லி போயிட்டு வந்தோம், இன்னும் தொகுதி பங்கீடு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகல அப்படின்னா அவரு ரொம்ப உறுதியா இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கறத அறிவிச்சது யாரு? எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷாவா? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான தலைமை அப்படிங்கிற முறையில அமித்ஷா அறிவிக்கிறாரு. இதுக்கு ஒப்புமை சரியான ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, இன்னைக்கு டொனால்டு ட்ரம்புக்கும் மோடிக்கும் உள்ள ஒரு உறவு தான் பாஜகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உள்ள உறவு. இந்தியா பாகிஸ்தான் போர் நின்றுச்சு, போர் நிறுத்தம் அப்படிங்கறத இந்தியா அறிவிக்கல, டொனால்டு ட்ரம்ப் அறிவிச்சாரு. இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை டொனால்டு ட்ரம்ப் அறிவிச்சாரு. அதே மாதிரி தான் வந்து இப்ப வந்து ரஷ்யாவுக்கான அந்த ரஷ்யாவுக்கு நீங்க 1 மாசம் நீங்க வந்து என்ன வாங்கிக்கங்க அப்படிங்கறது அமெரிக்கா தான் அறிவிக்குது. அதே மாதிரி தான் இங்க தமிழ்நாட்டுக்கு தலைமை அதிமுக தான். இங்க எடப்பாடி பழனிசாமி கொடுத்துதான் மோடி வாங்கிக்கணும், பாஜக வாங்கிக்கணும். எடப்பாடி பழனிசாமி டெல்லியில அமித்ஷாவை வந்து சந்திக்க போனப்ப யாருக்குமே தெரியாம ரகசியமா சந்திக்க போனாரு. ஒரு கட்சி தலைவர் ஏன் ரகசியமா போய் சந்திக்க போனோம்? சந்திக்க போயிட்டு வந்ததுக்கு பிறகு நாங்க மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காகத்தான் எடப்பாடி அமித்ஷாவை சந்தித்தோம் அப்படின்னு சொன்னார். அமித்ஷா வந்து ட்வீட்ல போட்ட பிறகுதான் தெரியும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்.
இங்க பிரஸ் மீட் நடக்கிறப்ப ஒரே ஒரு வார்த்தை கூட வந்து எடப்பாடி பழனிசாமி பேசவே இல்லையா? நீங்க இதுக்கு முன்னால தமிழ்நாட்டு அரசியல்ல இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து திமுக அதெல்லாம் வியூகம்னு பார்க்க கூடாதா? அது எப்படி மௌனமா இருக்கிறது எப்படி வியூகமாக இருக்க முடியும்? சரி, இன்னொரு விஷயம், நீங்க கூட்டணி தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைங்கிறதே ஒண்ணு திமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை அறிவாலயத்தில் நடக்குது. அப்ப ஏடிஎம்கே ஆபீஸ் ராயப்பேட்டையில் நடக்கணும். ஜெயலலிதா காலத்துல போயஸ் காலம் நடந்திருக்கு. இவர் மதுரைக்கு போறார். மதுரையில் ஒரு உட்கார்ந்து இருக்கிற போட்டோவே நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப நீங்க ஒரு நெறியாளர், நாங்க பங்கேற்பாளர் இப்படிதான் உட்கார்ந்துருப்போம். நீங்க இங்க வந்து உட்காந்துட்டீங்க, நீங்க பங்கேற்பாளர், நீங்க நெறியாளர் கிடையாது. அப்படியே எடப்பாடி கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்த டேபிளா அதை பார்க்கணுமா? அது ஒரு டீ பார்ட்டி நடந்த டேபிளா அதை பார்க்க கூடாதா? இல்லையா, நீங்க அது மட்டும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு காங்கிரஸ் வெளிப்படையா பேச்சு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை முடிக்கப்பட்டுச்சு. டிடிவி தினகரன் சொல்றாரு, எங்க கட்சி எம்எல்ஏக்கள் சில பேர் அமைச்சர்கள் ஆவார்கள். நயனா நாகேந்திரன் சொல்ற, எங்க கட்சி எம்எல்ஏக்கள் சில பேர் அமைச்சர்கள் ஆவார்கள். மோடியும் அமித்ஷா வர்ற வரைக்கும் இது வரைக்கும் அவங்க அதிமுக ஆட்சின்னு பேசவில்லை. இது வரைக்கும் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சிங்கிறத தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காங்கிறப்ப முற்றிலுமாகவே வந்து தன்னுடைய கையை விட்டு அது போயிருச்சு. அப்படிங்கிறப்ப ஒருவேளை இந்த தேர்தலில் வந்து அதிமுக வந்து கணிசமான தோல்வியை சந்திக்கிறது அல்லது டிவிகே செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் வந்து ஏடிஎம்கே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில தொகுதிகளையாவது அப்படின்னா கண்டிப்பா வந்து அதிமுகவை வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்து கைப்பற்றி தான் விரும்பியவர்களை பொதுச் செயலராக நியமிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. சரி, அவர் ஒரு முதற்கட்ட கருத்து மட்டும் வாங்கிட்டு நான் உங்ககிட்ட லைன் தான். அதாவது உங்க மொத்த கேள்விக்கே ஒரே லைன் தான் பதிலே. பாஜக நினைத்து அதிமுகவில் ஒருவரை பொதுச் செயலர் ஆக்க முடியும் என்றால் ஓபிஎஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அன்றைக்கு ஆயிருப்பார். அடுத்து செங்கோட்டையன் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக உருவெடுத்திருப்பார். பாஜகவால் அதை செய்ய முடியும் என்றால் இது நடந்திருக்கணும். சரி, திரு ரமேஷ் சேதுராமன், இங்க திமுக, காங்கிரஸ், விசிக அப்படின்னு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தொடர்ந்து சொல்லக்கூடியது பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்துவிடும், இது முக்கியமா காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கு, கரையை விட்டு விடக் கூடாது அப்படிங்கிற பார்வையை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. என்ன செய்து பாஜக? இல்ல, இது வியப்பா இருக்கு. நிதிஷ் கட்சியை பாருங்கன்னா நிதிஷ் குமார் அவர்களுக்கு வயது என்ன ஆகிறது? கடந்த காலங்களில் முதல்வராக இருந்தப்பையும் சரி, அதை தொடர்ந்து அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மினிஸ்டராக இருந்திருக்கார், திரும்ப முதல்வராக இருக்கார். இந்த மாதிரி பார்க்குறோம். இப்போ அவர் என்ன எம்பி ஆறாரு அப்படின்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது ஒன்று. நம்ம எல்லாருக்கும் வைக்க வேண்டிய ஒரு நிமிஷம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இன்னைக்கு பாஜகவுக்கு 2 பெரும் கட்சிகள் வந்து முக்கியமான சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து லோக்சபாவில் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க, ஒன்று சந்திரபாபு நாயுடு, இன்னொன்று நிதிஷ் கட்சி. சரி, இன்னொன்று நிதிஷுடைய மகன் இது வரைக்கும் அரசியல் இதுவாக இல்லாமல் இருந்தார். அவர் வந்து நிஷாந்த் வந்து இப்போ துணை முதல்வராக ஆக்க போகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது குடும்ப அரசியல் கணக்குல வராது இல்ல? வரட்டும், அது பார்த்துப்போம். நம்ம குடும்ப அரசியல் ஜேடியு யார் ஆரம்பிச்சாங்க என்ன பண்ணல வரட்டும் சார். வராது இல்ல இல்ல வரட்டும். நீங்க சொன்னீங்க நான் அந்த கேள்வியை வந்து தப்பு ரைட்டுன்னு நான் எதுவுமே சொல்லலையே. நான் அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தேனா? இல்ல, கருத்து தான் நான் கேட்கிறேன். அது குடும்ப அரசியல்ல வராதா அப்படின்னு இப்ப நான் என்ன கேட்கிறேன், குடும்ப அரசியல் வராதானா? நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு பக்கம் நிதிஷை வந்து காலி பண்றாங்கன்னு சொல்றீங்க. இல்லைங்க, இது அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போறாரு அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ இந்த பார்ட்டி அப்படின்னு வரும்போது அதை வந்து பாஜகவுக்கு தான் வந்து கடந்த முறையும் பெரும்பான்மை இருந்தா கூட நிதிஷுக்கு விட்டு கொடுத்ததுங்கிறதையும் பாக்குறோம். இந்த முறையும் நீங்க தொடங்கும் போதே வயதை ஒரு அளவுகோல்னு தொடங்குனீங்க. வயது ஒரு அளவுகோலா வச்சா அதுல எல்லாரும் வருவாங்க. இல்லைங்க, மத்திய அமைச்சர் ஆகலாமா, ராஜ்யசபா உறுப்பினர் ஆகலாமா, பிரதமர் ஆகலாமாங்கிற பல கேள்விகள் வரும். மோடிக்கு ஒரே வயசு 75. ஒரு நிமிஷம் சார், முடிச்சுட்டு பேச